ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோழி ஆணம் தான் பார்க்க போகிறோம். கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுனா, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா மல்லி, தக்காளி பேஸ்ட்டு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் சட்டி வச்சு 3 ஸ்பூனு 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி பட்டை, 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாம் நம்ம போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் செவந்தோடனே இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். நல்லா செவக்கிற அளவு இந்த வெங்காயத்தை நம்ம கிண்டணும். கோழி குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நம்ம இதேமாரி வச்சா ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, நெய் சோறு, தேங்காய் பால் சோறுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கினோன்னே பச்சை மிளகாவையும் அதிலே போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் இப்படி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு ஆணம் என்று சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, நான் 2 மாதிரியும் சொல்லுவேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நல்லா இஞ்சி பூண்டு வதங்கினோன்னே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த அளவு வதங்கினோன்னே நான் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன். நான் எல்லா அனத்துக்கும் தக்காளி பேஸ்ட்டு தான் அரைச்சி ஊற்றுவேன். அது நல்லா திக்னஸ் கொடுக்கும். குழம்பு நல்லா திக்னஸ் கொடுத்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி வதங்கினோன்னே கோழி 3/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதை நல்லா போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவு வதக்கி எடுத்துக்கணும். நம்ம இதேமாரி கோழியை மசாலாவை போட்டு வதக்குனா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ புதினா மல்லியும் போட்டுக்கிறேன். புதினா மல்லியும் போட்டு நம்ம வதக்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இப்போ நம்ம ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனாக தான் போடுறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, இது குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா தூள் 2-3 ஸ்பூன் போடுறேன், நான் வீட்டில் அரைச்சது. இப்போ தேங்காய் பேஸ்ட்டையும் இதிலே ஊற்றுறோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி ஒரே பேச்சா ஒரே விசில் தான். கோழி ரொம்ப விசில் வரக்கூடாது, 1 விசில் வந்தால் போதும். எல்லாத்தையும் எல்லா மசாலாவும் போட்டு தேங்காய், உப்பு எல்லாமே போட்டு கரெக்டாக அளவு போட்டு நம்ம 1 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நானே கிண்டி விட்டுக்கிட்டேன். இந்த அளவு கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், கிண்டவுமே நம்மளுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா திக்னஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூனு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு மூடி வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. இந்த பாருங்கள், திறந்து பார்த்தா எந்த அளவு கிரேவியாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நானே 2 உருளைக்கிழங்கு போட்டேன், அதை நான் உங்கள்கிட்ட காட்டலை. இப்போ பாருங்கள், இதில் உருளைக்கிழங்கு போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.